10ல ஒருத்தங்க அஞ்சலின்னு இருப்பாங்க. அந்த பேரை கேட்டு இவ்ளோ பதட்டப்பட டாக்டருக்கு என்ன இருக்கு? எனக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு பிரச்சனை இல்ல டாக்டர். ஏன்னா அஞ்சலி கிட்ட இருக்கிற குழந்தை என்னோட குழந்தை. வாட் யூ மீன்? உங்க குழந்தை எப்படி அஞ்சலி கிட்ட இருக்க முடியும்? நீங்க என்ன சொல்றீங்க? ஏன் டாக்டர் இவ்ளோ நேரம் குழப்பமா இருந்தீங்க, இப்போ தைரியமா பேசுறீங்க? அவங்க கிட்ட இருக்கிறது ஏன் குழந்தை, என் புருஷன் தான் சேகர். இப்ப புரியுதா? ஓ, அந்த சேகரோட ஒய்ஃபா நீங்க? ஆமா டாக்டர். என் குழந்தையை தேடிதான் என்னோட வாழ்க்கையே இருக்கு. நீங்க நினைச்சா மட்டும்தான் இதுல என்ன நடந்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்த முடியும். யாருக்கும் நீங்க எதுவும் சொல்லணும்னு கூட இல்ல. எனக்கு மட்டும் சொல்லுங்க டாக்டர். அஞ்சலி கிட்ட இருக்கிறதானே என்னோட பொண்ணு? அந்த பொண்ணு என்னோட ரத்தம் தானே? சொல்லுங்க டாக்டர், அவ என்னோட குழந்தையான்னு சொல்லுங்க. அஞ்சலிக்கு பிறந்த குழந்தை என்னாச்சு? எனக்கு என் குழந்தை வேணும் டாக்டர். என் புருஷனை மீறி என்னால எதுவுமே செய்ய முடியல. கஷ்டப்பட்டு இப்பதான் கடவுளா எனக்கு ஒரு வழியை காமிச்சிருக்காரு. என் பொண்ணு இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. நீங்க தான் அதை உறுதிப்படுத்தணும். சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க. என்கிட்ட மட்டும் உண்மை சொல்லுங்க. அஞ்சலி கிட்ட இருக்கிற குழந்தை யாரோடது? என்னோட தானே டாக்டர்? தனம், ரிலாக்ஸ். இங்க பாருங்க, அஞ்சலி கிட்ட இருக்கிற குழந்தை அஞ்சலியோடது. உங்க குழந்தை எங்கன்னு நீங்க உங்க புருஷன் கிட்ட தான் கேட்கணும். ஆக்சுவலி நான் இங்க பிரசவம் தான் பாக்குறேன். குழந்தைங்களை கண்டுபிடிச்சு கொடுக்க போலீஸ் இருக்கு. உனக்கு உன் குழந்தை கிடைக்கணும்னா அங்க வேணா போ. டாக்டர் ப்ளீஸ், ஒரு பொண்ணா ஒரு அம்மாவா என்னோட நிலைமை யோசிங்க ப்ளீஸ் டாக்டர்.